ஓம் நம சிவாய. என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல 7வது மாசத்திலிருந்து, அதாவது போன மாசம் ஜூலைல இருந்து அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு உங்களுடைய காலகட்டம், அதாவது பொருளாதாரத்தை எப்படி சரி பண்ண போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2வது வீட்டுல சனி இருந்து உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம் சொன்ன வார்த்தைய காப்பாற்ற முடியாத சூழ்நிலை, இப்படி பல பிரச்சனைகளை குடும்பத்துல சோதனை கட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி பெரிய பணக்காரங்க வீட்டுல ரைடு போனா எப்படி அந்த வீட்டுக்காரவங்க பதட்டமா இருப்பாங்களோ, அதாவது நேர்மையா சம்பாதிக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டு அரசுக்கு எதிரா பணம் சம்பாதிச்சவங்க கண்டிப்பா அந்த ரைடுக்கு பயப்பட்டு தான் ஆகணும். அதுபோல ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு என் அன்பு மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் மிகப்பெரிய ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். அதுவும் ஜென்ம ராசியா இருந்துகிட்டு அதுல இருந்து மீள முடியாத சூழ்நிலை உங்களுக்கு. மிக குறிப்பா சொல்லப்போனா குடும்பத்தை, அதாவது கணவன் மனைவியையும் சேர்த்து குழப்பத்துல விட்டுருக்க. ஏன்னா கரெக்டா அவருடைய பார்வை 7ஆம் வீட்டுல விழுது. கணவன் மனைவி ஸ்தானத்துல விழாடுறதுனால அங்கேயும் அந்த சோதனை. எப்படி ஒரு கம்பெனில ரைடு நடத்தினா அது சார்ந்த கம்பெனிக்கும் அது சார்ந்த பிரான்ச் அல்லது வீடுகள், உறவுக்காரங்க வீடுகள், இப்படி எப்படி ரைடு நடக்குதோ அதே போல அவருடைய ரைடுங்கிறது உங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல, உங்களுடைய கணவன் மனைவி ஸ்தானத்தையும் ரைடு பண்றாரு. அது மட்டுமல்ல, நீங்க எடுத்திருக்கிற முயற்சிகள் சரியா, நியாயமா எடுத்திருக்கீங்களா, எங்கேயாவது பிரச்சனையில சிக்கிருக்கீங்களா, ஏதாவது தப்பு பண்ணி பெண்டிங் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் அங்க சோதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு ஒரு படி முயற்சி பண்ணீங்கன்னா 2 படி எல்லாமே தோல்வியா நடக்கும். எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது, குறிப்பிட்ட நேரத்துல நடக்காது. அது மட்டும் இல்ல, நிறைய அடுத்தவங்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. இல்லைன்னா சரியான ஆவணம் இல்லாம அரசுகிட்ட மாட்டியிருப்பீங்க. கூட்டு தொழில் செஞ்சு ஏமாந்துருப்பீங்க. ஒரு டாக்குமெண்ட் இல்லாம, ஒரு நம்பிக்கையோட, ஒரு நம்பிக்கையை மட்டும் முதலீடா வச்சுக்கிட்டு கூட்டு தொழில் அல்லது ஏதாவது கூட்டு வியாபாரம் அல்லது கூட்டா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீங்க சிக்கிக்கிறது. ஒண்ணு இல்ல, 2 பேரும் சேர்ந்து ஒரு லோன் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்க தலையில தான் விடியும். யாருக்காவது லோன் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்க தான் கட்டி ஆகணும். அல்லது யாருக்காவது கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா யாருக்காக கையெழுத்து போடுறீங்களோ அவங்க தப்பிச்சிருவாங்க, கையெழுத்து போட்ட நீங்க சிக்கிப்பீங்க. இந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள்ல தடுமாறி ஒரு பெரிய சோதனைக்குள்ளான காலகட்டமா உங்களுக்கு இருக்கு. அதோட உறவினர்கள் நண்பர்களால அதிக செலவு, அதிக பிரச்சனை, வம்பு வழக்கு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிடுவாங்க. எல்லாத்தையும் உங்க தலையில கட்டிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி விலகி இருப்பாங்க. ரொம்ப மன வருத்தத்துல இருப்பீங்க. இப்படிலாம் நினைச்சு பார்க்கல, இப்படிலாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, நாம நல்லதுதான் நினைச்சோம், ஆனா நமக்கு நல்லது நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குமரல் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கணும். நிறைய திட்டம் இல்லாம முதலீடு போட்டிருப்பீங்க, தேவையற்ற பொருட்கள் வாங்கியிருப்பீங்க, வருமானத்தை விட அதிக செலவு பண்ணிருப்பீங்க, அதனால கடன் வாங்கியிருப்பீங்க. கடனை போன வருஷம் வரைக்கும் அதெல்லாம் கட்டிக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், சம்பாதிக்கிற காசு கடன் அடிச்சுட்டு போறது இப்ப என்ன அப்படின்னு தைரியமா கடனை வாங்கியிருப்பீங்க, தைரியமா இருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு இந்த வருஷம் டோட்டலா மாறி இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை, முதலீட்டுல பிரச்சனை, இல்லைன்னா வருமானத்துல பிரச்சனை, வேலை போயிருக்கும், தொழில நஷ்டம் ஆகியிருக்கும்,
வந்த வருமானத்துல பாதியா குறைஞ்சிருக்கும். கடனை கட்ட முடியாம இன்னைக்கு திக்கு திணறி போயிருப்பீங்க. 4 இடத்துல கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாசம் ஒருத்தர் கால் பண்றாரு, அடுத்த மாசத்துல ஒருத்தர் கால் பண்றாரு அப்படின்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இந்த மாசத்துல 4 பேரும் உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு அவசரமா கண்டிப்பா வேணும், நான் இந்த மாதிரி கல்யாணம் வச்சிருக்கேன், ஒரு இடத்த பேசியிருக்கேன், வாங்க போறேன், வீடு கட்ட போறேன், வெளிநாட்டுக்கு போறேன், இப்படின்னு கரெக்டா எல்லாரும் சேர்ந்து இந்த காலகட்டத்துல கொடுத்த கடனை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப என்ன செய்வீங்க? அப்ப எப்படி இருக்கு உங்க மனசு? இதெல்லாம் எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். திக்கு தெரியாம ஒரு பெரிய மன உளைச்சல்ல, குழப்பத்துல இருந்திருப்பீங்க. பெரிய குழப்பம் எல்லாத்துலயுமே. இந்த மாதிரி போன் வந்தாலே அதுக்கப்புறம் வேலையே செய்ய முடியாது. தொழில பிரச்சனை, வேலையில நிம்மதி இல்லை, வேலை கொடுக்கறவங்க வெளியே அனுப்புவாங்க. உன் பிரச்சனைக்கு நான் நஷ்டப்படணுமா? உன் பிரச்சனை நீ வீட்டுல உட்காந்து பாருப்பா அப்படிம்பாங்க அந்த மேனேஜர். வியாபாரம் நடந்தா வியாபாரம் கெட்டு போகும். இப்படி ஒரே நேரத்துல பல பிரச்சனைகளும் முட்டி மோதி உங்களை ரொம்ப கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுருக்கும், வேதனையில விட்டுருக்கும், குழப்பத்துல விட்டுருக்கும். எது எடுத்தாலும் தாமதம், கடினமா உழைக்க வேண்டிய சூழ்நிலை, இப்படி மிகப்பெரிய போராட்டத்துல நண்பு மீனராசி நண்பர்கள் இருப்பீங்க. ஆனா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் 3 மாசங்கிறது ஒரு அற்புதமான காலம். நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு மேல திரும்பி பாத்தீங்க அந்த காலகட்டத்தினா, உண்மையா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாத்தையும் ஈஸியா முடிக்கிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய போகுது. என்ன ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல. கண்டிப்பா ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு வியாபாரம் அல்லது உங்களுடைய துறை, உங்களுக்கு இஷ்டப்பட்ட துறை, நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, அரசியல், வெளிநாட்டு துறை, இப்படி எந்த துறையெல்லாம் ஒரு தொழிலாக்கிக்கணும், தொழில் செய்யணும், வேலை செய்யணும், வியாபாரம் செய்யணும் அப்படின்னு எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா உட்காரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலம் அப்படிங்கிறது. இந்த 3 மாசம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலேயே ஒரு மிக முக்கியமான மாதம். இந்த 3 மாதம் கண்டிப்பா ஒரு தொழில் அமையும். அந்த தொழில மிகப்பெரிய லாபம் நீங்க பாப்பீங்க. அதோட முதல்ல இந்த குழப்பம் தெளிவு பெறும். இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு தீர்வு கிடைச்சி, ஒரு ஐடியா கிடைச்சி, ஒரு நல்லது நடந்து ஒரு பெரிய விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறையில மட்டும் கொடுமையை அனுபவிக்கல எல்லாரும், நம்ம மனசிறையிலே அனுபவிச்சுட்டு இருக்கோம். சிறையில இருந்து எப்படி வெளில வரவங்களுக்கு ஒரு விடுதலை, சுதந்திரம் கிடைச்சது மாதிரி ஒரு உணர்வு இருக்கோ, அந்த மாதிரி உங்கள் மனசிறையிலிருந்து நீங்க வெளியில வந்து நிறைய ஐடியாக்கள் கிடைச்சி, நிறைய பாதை, நிறைய அனுபவம், நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையையும் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் இது. அதோட எந்த தொழில் செஞ்சாலும் தெளிவான முடிவோட எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழில சாதிக்கக்கூடிய ஒரு காலம் இது. மிக முக்கியமா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நாலேஜ், அந்த அறிவு, அந்த திறமை வெளியில வரக்கூடிய காலம் இது. ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் அறிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய கோட்டை மாதிரி, மலை மாதிரி குவிஞ்சு இருக்கும். அதோட கொஞ்சம் கற்பனை, அதோட எதிர்கால நிகழ்வுகளை மனசுக்கு கொண்டு வர்றது, இது அப்படியே உங்களுக்கு இயற்கையாவே இருக்கக்கூடியது. புதிய வாய்ப்புகளை விட மாட்டீங்க, நிறைய யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லவருடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும்.
பெரிய பெரிய அதிகாரிகள் அல்லது தலைவர்கள் அல்லது நீங்க மதிக்கிற நபர்கள் அவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நீங்க ஏதாவது சொல்லி வச்சிருப்பீங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், இவரை பார்த்தா நல்லா இருக்கும், இந்த தொழில் அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க. கரெக்டா இந்த காலகட்டத்தில் அங்கிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். அதே போல வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்மையா சூப்பரா இருக்கு. ஏதாவது ஒரு வகையில வெளிநாட்டு தொடர்பு வச்சுக்கீங்க. வெளிநாட்டு தொடர்பு வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேல உங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வருமானம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பல மடங்கு இங்க இருக்கிறத விட பல மடங்கு வருமானம். நீங்க இங்க 10 வேலை செய்றீங்க அப்படின்னா அங்க ஒரு வேலை அல்லது ஒரு தொடர்பு இருந்தா போதும். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு ஏதாவது கிடைச்சதுன்னா பயன்படுத்த பாருங்க. எப்படின்னா ஒரு ஏற்றுமதி, இறக்குமதி, ஆன்லைன் வேலை, டிஜிட்டல் சேவை, அப்படி இங்க இருந்து ஏதாவது வெளிநாட்டு பணம் வர்றது மாதிரி எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அது கொடுக்கும். நீங்க வேணா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ, இது வரைக்கும் எதை நினைச்சீங்களோ அது பிரம்மாண்டமா உங்களுக்கு அந்த வருமானத்தை கொடுக்கும். அந்த வேலை, அந்த தொழில், அந்த விஷயம் உங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுக்கும். அதே போல 3ஆம் அதிபதியும், இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, மைண்ட்ல ஏத்திக்கங்க. 3ஆம் அதிபதியும் அதே 3ஆம் அதிபதி யாரு? 3ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அதே 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாகவும் வருகிறார். அதே 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாகவும் வருகிறார். அவர் யாரு? அவரும் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் குரு கூட இணைஞ்சிருக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத உயர்வு, எதிர்பாராத நட்பு, எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத வேலை, எதிர்பாராத தொழில், எதிர்பாராத நபர்கள், இப்படி எதையாவது இந்த 3 மாசத்துல எதிர்பாராம உங்களுக்கு கிடைச்சி உங்க வாழ்க்கையை அப்படியே திருப்பி போடக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த 2 பேரும் யார் கூட சேர்ந்திருக்காங்க? குரு. அதுவும் சாதாரண விஷயமா இருக்காது. மிகப்பெரிய காலகாலத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்க போது. எதிர்பாராதது நடக்கும். சரி, வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருந்துட்டு போகும். ஆனா தொழில ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால முன்னேறவே முடியாது. நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். நமக்கு எந்த தொழில் தான் ஒத்து வரும், நமக்கு நம்ம தலையில எந்த தொழில் விதி எழுதிருக்கு, நமக்கு எதுதான் செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட வேலை, தொழில், ஒரு ஆலோசனை கொடுக்கிறது, அறிவு சார்ந்த வேலை, தொழில், இப்படி மிக மிக ஹை லெவல் ஆகச் சிறந்த அறிவாளிகளாக சொல்லக்கூடிய இந்த வாத்தியார் தொழில், கணக்கு தொழில், ஆராய்ச்சி தொழில், அதே போல போதனை சொல்லிக் கொடுக்கிற தொழில், இதெல்லாமே மீன ராசிக்கு கண்டிப்பா நல்லா வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா அதே குரு தான் வரார். உங்களுடைய அதிபதியும் குரு, உங்களுடைய தொழிலுக்கான அதிபதியும் குரு. அதனால நீங்க எது பேசினாலும் அது 4 பேர் கவனிச்சு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால
ஒரு அரசியல்வாதியா இருந்தா உங்க பேச்சை கேட்கறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஒரு வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் அதுல தலைமை பொறுப்புல என் நண்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பீங்க. கல்வி சம்பந்தப்பட்ட தொழில், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில், மேனேஜிங், ஒரு கம்பெனில மேனேஜிங் பொறுப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல ஆராய்ச்சி, நிறைய யோசிப்பீங்க, நிறைய ஐடியா கொண்டு வருவீங்க, நிறைய விஷயத்த படிச்சிருப்பீங்க. படிச்சதுனாலேயே நிறைய பேருக்கு ஐடியா சொல்லக்கூடிய அமைப்பு, பெரிய பெரிய கம்பெனிக்கு, பெரிய பெரிய நிறுவனத்துக்கு வழி சொல்லுவீங்க, ஐடியா சொல்லுவீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஏற்ற தொழில்னு பார்த்தா, முன்னாடியே சொன்ன ஆசிரியர் தொழில், பயிற்சியாளர் தொழில், ஆலோசகர் தொழில், ஆன்மீக சொற்பொழிவு, கல்வி நிறுவனத்தை டெவலப் பண்றது, டிஜிட்டல் தொழில், மீடியா, விளம்பரம், அதே போல வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட இறக்குமதி, ஏற்றுமதி, ஆன்லைன் சேவை, வெளிநாட்டுக்கு ஆட்கள் அனுப்புறது, இறக்கிறது, இது மாதிரியான வேலை அப்படி இருந்தா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே போல அறிவு சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் நீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. ஆனா நீங்க கேள்வி கேட்கலாம், நீங்க பட்டே சொல்லிட்டு போறீங்க, இது எதுவுமே என் வாழ்க்கையில் இல்ல, இது எல்லாமே தலைகீழா இருக்கு, நான் வேற ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? உங்க ஜாதகத்துல உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறாரோ, இப்ப நம்ம சொன்னது பொதுவான மீன ராசிக்கு ராசியும் 10ஆம் அதிபதியும் 1 அப்படிங்கறதுனால பொதுவான ஒரு தொழிலை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகம் வேறுபட்டு இருந்தால் அந்த அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி வேற இடத்துல எந்த வீட்டுல போய் அமர்ந்திருக்கிறாரோ அந்த தொழில் உங்களுக்கு மிக முக்கியமான தொழிலா மாறும். அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்துதான் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். என் அன்பு மீனராசி நண்பர்களே, தோழிகளே, உங்கள்கிட்ட உங்க வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, வியாபாரம் செய்யறது சரியில்லை, எதுவுமே சரியா நடக்கல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து ஜாதகத்தை, என்னுடைய தொழில் என்ன, நான் என்ன தொழில் செய்யலாம், எனக்கான தொழில் என்ன விதிக்கப்பட்டிருக்கு இந்த கர்மா அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையோ தொழிலையோ செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா பொருளாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எப்பொழுதுமே மீனராசியை பொறுத்த வரைக்கும் பணம் தேடுற ராசி இல்ல, சரியான வாய்ப்பு கிடைச்சா பணம் கொடுத்து வாழ்ற ராசி. அதனால தைரியமா தன்னம்பிக்கையோட இந்த காலகட்டத்தை பெருசா நினைச்சுக்காம இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கடந்து போறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது உறுதி.